மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs%. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call. ஏய், கேப்டன் அமெரிக்காவா? அவதார் பார்ட் 3 ரிலீஸ் ஆயிருக்கு. அத பத்தி பேசாம வாங்கிட்டு அவதார் பார்ட் 3 ரிலீஸ் ஆயிருக்கு. படம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஒரு இயக்குனர்கள் கதை எழுதுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு உலகத்துல வாழ்ந்துட்டு வர்றது வழக்கமா இருக்கும். அதாவது இல்லைன்னா ஒவ்வொரு காலகட்டத்துல வாழ்ந்து வர்றது வழக்கமா இருக்கும். ஆனா ஜேம்ஸ் கேமரூன் மட்டும் ஒரு ஒரு தனி ஒரு யுனிவர்சல்ல வாழ்ந்துட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லலாம். அது முக்கியமா சொல்லணும் அப்படின்னா அவதார். ஸோ இந்த அவதாரை பொறுத்த வரைக்கும் இந்த பண்டோரா அப்படின்றது நம்மகிட்ட காமிக்கும் பொழுதே வாவ்! என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2009ல இருந்து இந்த அவதார் ஃபேன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்போம். சரி, இப்போ இந்த அவதார பத்தி பேசணும் அப்படின்னா அந்த பண்டோரா அப்படின்ற உலகத்தை எப்படி இந்த மனுஷங்க கிட்ட இருந்து காப்பாத்துறது அப்படின்றதுல அவதார்ஸ் ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம படத்தோடைய முக்கிய பகுதியை பார்க்கணும் அப்படின்னா காடை கொடுத்தா வந்து எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க, மனிதர்கள் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல கொண்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த அவதார் பார்ட் 3 இப்போ 1லயும் 2லயும் என்ன ஆகும்? ஜேக் சல்லி வந்து என்ன பண்றாரு, இந்த மனுஷங்க கிட்ட இருந்து எப்படியாச்சும் வந்து இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி அந்த பண்டோரா உலகத்தை காப்பாத்துறதுக்கு என்னென்னவோ அதெல்லாம் போராடுவாங்க ஜேக் சல்லி அண்ட் டீம். ஆனா இந்த அவதார் பார்ட் 3ல என்ன அப்படின்னா சாம்பல் மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வராங் இனத்தை சேர்ந்த தீய நாவிகள் இவங்க இதுல இணைஞ்சுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க கிட்ட இருந்து இந்த ஜேக் சல்லி வந்து அந்த பண்டோராவை காப்பாத்துனாங்களா அப்படின்றதுதான் படத்தோடைய மீதி கதை. அவதாரை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் அவதாரம் மாறி இந்த பண்டோரா உலகத்துல வாழ்வாங்க அப்படின்றது வழக்கமா இருந்துச்சு. ஆனா இதுல என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு பையன் எப்படி அவதாரம் மாறுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த டுன் டுன் திமிங்கலம் இதுல வந்து ஹெவி பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கே ரசனையா இருக்கும். அதை தாண்டி சொல்லணும் அப்படின்னா அந்த விஎஃப்எக்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நம்ம சொல்லவே தேவையில்லை. ரொம்ப அழகான தொழில்நுட்பங்களை யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக கொண்டு வந்திருக்காரு. 2009லே அல்டிமேட்டா கொண்டு வந்தாரு. இதுக்கு சொல்லவா வேண்டும்? இந்த படத்தோடைய ஷெடியூல் தான் 3 மணி நேரம் 17 நிமிஷம். என்னப்பா இது ரொம்ப நேரமா படம் ஓடிக்கிட்டே இருக்கே, நாங்க அடுத்த ஷோக்கே வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் படம் பார்க்குறவங்கலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு டைம் லென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இதுல வந்துட்டு இவ்வளோ தூரம் லென்த் வந்து நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில இன்ட்ரோ கொடுக்குற கேரக்டரை புதுசாக இன்ட்ரோ கொடுக்க வேண்டிய கேரக்டரை கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக 2.5 மணி நேரத்தில் எடுத்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா அது கொஞ்சம் லென்த்து அந்த லேகு அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. இது ஸ்டார்டிங்கில் தான் ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தூக்கம் வந்து வர மாதிரியான ஒரு சுச்சுவேஷனா டிக்கெட் புக் பண்ணினாலும் கேன்சல் பண்ணிடுங்க. இல்லைன்னா முதல் நாள் நல்லா தூங்கிட்டு இந்த படத்தை போய் பாருங்க. மற்றபடி ரசிகர்களுடைய கமெண்ட் என்ன அப்படின்னா கதைக்கு பஞ்சமா, ஏன் ஒரே வில்லன், அடுத்தடுத்து வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் உள்ள கொண்டு வரலாமே, ஒரே இதை அரைச்ச மாதிரி இருக்குது. பட் நீங்க கொண்டு போற விஷயம் நல்லா இருக்கு, நீர் நிலம் நெருப்பு காற்று அப்படின்ற மாதிரியான ஒரு ஜேர்னல்ல நீங்க டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. பட் இருந்தா கூட வந்துட்டு நீங்க ஒரே வில்லன், அவர் அடிப்பாரு, அதுக்கப்புறம் நல்லவர் மாதிரி நடிப்பாரு, அதுக்கப்புறம் போவாரு, இதே மாதிரி எத்தனை தடவை தான் காட்டுவீங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்களுடைய கமெண்ட்ஸா இருக்கு. அண்ட் ஃபைனலா 2009ல எப்படி அவதார எப்படி ரொம்ப ரசிச்சோமோ இப்பவும் அந்த குழந்தைத்தனத்தோட ரசிக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. இப்போ உள்ள ஜென்ரேஷன் உள்ள குழந்தைகளும் அந்த படத்தை பார்த்து ரசிக்கிறாங்க. ஸோ இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா படத்தோட எண்டிங்ல அவதார் பார்ட் 4க்கான ரிலீஸ் அப்டேட் ஏதாவது சொல்லுவாங்களா, இல்லைன்னா அவதார் 3யோட முடிய போதா, இந்த மாதிரியான ஒரு கியூரியாசிட்டியில போகும்போது கேப்டன் அமெரிக்கா அதாவது அவெஞ்சர்ஸோடைய டூம்ஸ்டே அதை வந்து போட்டாங்க ஒரு ப்ரோமோ. ஐயோ! அவதாருக்கு கத்துனாங்களோ இல்லையோ தியேட்டர்ல டூம்ஸ்டே போட்டோன்னே பயங்கரமா கை தட்டிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியுது. அதுவுமே அடுத்த டிசம்பர்ல ரிலீஸ் பண்ண போறாங்களாம். ஸோ அதுக்கான ப்ரோமோ பார்க்கும் பொழுது எல்லாருமே ஹாப்பி. ரைட், இதே மாதிரி ஒரு படத்தோட நான் உங்களை வந்து சேர்த்தேன். அது வரைக்கும் ஸ்டேடியம். தேங்க்யூ.